வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி எங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள், நண்டு கிடச்சிருக்குது. எங்களுடைய சப்ஸ்கிரைப் எல்லாருமே பெங்களூர், சென்னை, மதுரை, திருச்சி இங்கிட்டு எல்லாருமே எங்கள் பேரை சொல்லுங்கள் வீடியோவில்னு சொன்னீங்க. எனக்கு பேர் சொல்ல தெரியாதனால எல்லா பேர்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை நலம் விசாரித்ததுக்கு. பெங்களூர்லேருந்து ஒரு சின்ன பையன் வந்து, ஆண்டி நீங்கள் செய்கிற நண்டு கிரேவி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால் நீங்கள் நண்டு கிரேவி செஞ்சு எங்களை வீடியோ போட்டு சொல்லுங்கள், இந்த பையன் சொன்னான் அப்படின்னு சொல்லுங்கள் வீடியோவில்னு சொன்னால், அந்த தம்பிக்காண்டி ஆசைப்பட்டு இன்றைக்கி எங்களுக்கு நண்டு கிடச்சிருக்கு. இந்த நண்டு, இறால், கனவாலாம் கிடக்குது. இதை வச்சு இன்றைக்கி நண்டு கிரேவி செஞ்சு சாப்பிட போகிறோம். அந்த தம்பிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எல்லா பேருமே ஒவ்வொரு பேர் சொல்கிறீங்க, எனக்கு பேர் மறந்துருச்சு. பேர் சொல்லாதனால யாரும் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. அந்த தம்பிக்காண்டி இன்றைக்கி ஆசைப்பட்டு இன்றைக்கி நண்டு கிரேவி செய்ய போகிறோம். இப்போ வந்து நண்டையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிருவோங்க. பாருங்கள், இன்றைக்கி பொட்டு நண்டு தான் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. எங்கள் ஊரில் 2 நாளாக நல்லா மழைங்க. இங்கே பாருங்கள், மழை மூசாந்துக்கிட்டு மழை தூவிக்கிட்டே தான் இருந்துச்சு. லைட்டாக காலையில் இருந்து நைட்டில் நல்ல மழைங்க. மேகத்தையும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, காற்று இல்லாமல் அமைதியாக இருக்குது. ஆனால் மழை தூவிக்கிட்டே இருந்துச்சுங்க. இந்த நண்டை உடைக்கும் போது இது இப்படி வந்துருங்க. நம்ம எடுத்துட வேண்டியதான். எடுத்துட்டு இப்படி இந்த காலை இப்படி ஈஸியாக நம்ம உடைக்கும் போதே இதெல்லாம் வந்துருங்க. இந்த காலை இப்படி கடிக்க வர காலை இப்படி மடக்கி இப்படி பிடிச்சிக்கிறனுங்க. பிடிச்சிட்டு ஒரு சைடு உள்ள காலை நம்ம இப்படி உடச்சி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கையில் கடிக்காதுங்க. நண்டை உடச்சி நண்டில் உள்ளதை நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்து கவனமாக க்ளீன் பண்ணணுங்க. பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு. இந்த காலை இப்படி முறித்து எடுத்துட்டோம்னா பாருங்கள் நண்டு பீஸ் இப்படி வந்துட்டு. இந்த மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக சளி, இந்த இருமல் அதிகமாக வரும். சளிக்காண்டியே இந்த மழை நேரம் நண்டு வந்து நம்ம சேர்த்தோம்னா சளியை அறுத்து விடுங்க நல்லா. அதனால தான் நாங்கள் நண்டு எடுத்து இன்றைக்கி நல்லா கிரேவி செஞ்சு சாப்பிட போகிறோம். ஓட்டுக்கணவாக இதுக்குள்ள மைய இருக்கும். இதை வந்து நம்ம மைய உடையாமல் அப்படியே மெதுவாக வெட்டி அந்த மைய கலங்காமல் எடுக்கணுங்க. அந்த இருக்குது மை. தெரிஞ்சிருச்சு பாருங்கள். 2 பை இருந்திருக்கு மை பை. நான் ஒன்றை கலக்கிட்டேன், ஒன்றை எடுத்துட்டேன். நீட்டாக வந்துருங்க.
கழுவாதனால இப்படி இருக்குது. கழுவுனதுக்கப்புறம் நல்லா நீட்டாக வந்துடும். நண்டை ஃபுல்லாக உடச்சி எடுத்தாச்சு. இப்போ நல்லா கழுவிக்கிடுவோங்க. கழுவிட்டு போய் நம்ம அம்மியில் நச்சு எடுத்துக்கிடுவோம் நம்மளுக்கு தேவை உள்ள பொருள்களை. திரவிக்கு மிளகாயெல்லாம் நல்லா அம்மியிலேயே நம்ம மிளகாயை நல்லா நச்சு எடுத்துக்கிடுவோம் அம்மியிலேயே. அதுக்கப்புறம் பூண்டு வெங்காயத்தெல்லாம் அப்படியே மிளகாயோடையே நச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ இஞ்சி நச்சு எடுத்துக்கிறோம். இப்போ தக்காளியை அப்படியே இஞ்சோடையே நச்சு எடுத்துக்கிறோம். இப்போ எண்ணெய் சூடேறிடுச்சு. இப்போ கடுகை சேர்த்துக்கிடுவோம். அப்புறம் நம்ம அம்மியில் அரைச்சதை சேர்த்துக்கிடுவோம். கடுகு நல்லா வெடிச்சு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். நம்ம அம்மியில் அரைச்ச மசாலாவை நல்லா எண்ணெயில் தாளிப்பில் வதக்கி விடணும். அப்போ தான் பச்சை வடையெல்லாம் மாறி நல்லா வதங்கி வரட்டும். மாறி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நண்டு இறால் கனவா சேர்த்துருவோம். லைட்டாக தூள் உப்பு சேர்த்துக்கிடுவோம். நம்ம தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். நண்டில் தண்ணி விட்டு அதான் வெந்து வரட்டும். இப்போ நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு அப்படியே தட்டை போட்டு மூடிடுவோங்க. பாருங்கள் நண்டெல்லாம் நல்லா நிறம் மாறி வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றலை. நம்ம நண்டு போடையில் பாருங்கள் எப்படி இருந்துச்சு. இப்போ தண்ணி விட்டு எப்படி நண்டு வெந்துட்டுன்னு பாருங்கள். இப்போ பொடியை சேர்த்துக்கிறோம்.
நம்ம சிக்கன் பொடியும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிருவோங்க. இப்போ நல்லா கட்டியாக நல்லா கொலப்புற மாதிரி வரையும் நம்ம இறக்கிக்கிருவோங்க. கிரேவி மாதிரி இப்போ அப்படியே கிடக்கட்டும். அந்த பொடியோட பச்சை வடையெல்லாம் மாறி நல்லா வரட்டும். நம்ம இறக்கிக்கிருவோம். இந்த கிரேவி ரெடி ஆகிருச்சு. அப்படியே மல்லித்தலையை தூவி விட்டு அப்படியே இறக்கி இப்போ கஞ்சிக்கு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். எங்கள் அத்தை நண்டு ராலி போட்டு கிரேவி செஞ்சுருக்காங்க. இந்த கஞ்சிக்கு சூப்பராக. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்க. காலையிலே நண்டு வரட்டிமா கஞ்சி குடிக்க பாருங்க. நண்டு சூப்பராக இருக்கே. மருமா வரட்டின நண்டு நல்லா இருக்குமா. கை பக்குவம்லாம் அவருங்க இப்போ கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். காலை சாப்பாடு இன்னைக்கு. நண்டுலாம் நல்லா வெந்துட்டு கிரேவி வச்சு சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குங்க. இதேமாரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சளி இறங்கும் நண்டுலாம். சளி இருமல் தடுமத்துக்கெல்லாம் இது கேட்குங்க நண்டு. நல்ல ஒரு சாப்பாடுங்க. காலையிலேயே நண்டு கிரேவி செஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டோம். இதேமாரி நீங்களும் குடும்பத்தோடு சமைச்சு சாப்பிடுங்க சந்தோஷமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மள்கிட்ட கருப்பு நெத்திலி இருக்குது. நாங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுங்க.